أجمعين. أما بعد، قد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: آتي باب الجنة يوم القيامة فأستفتح فيقول الخازن: من أنت؟ فأقول: محمد. فيقول: بك أمرت لا أفتح لأحد قبلك، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد في أول كلامنا، اللهم صل على محمد في أوسط كلامنا، اللهم صل على محمد في آخر كلامنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. சர்வபுகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை சற்றளவும் பிசகாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவினுடைய சபையிற்கு வருகை தந்திருக்கும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். நாம் எல்லாம் இன்றைய இரவு இஸ்லாமிய உலகில் சுமார் 23 ஆண்டுகளில் மார்க்கத்தை இந்த உம்மத்தினர்களுக்கு பரிபூர்ணமான முறையில் வழங்கி கொடுத்த உயிரிலும் மேலான உலகில் சுமார் 230 கோடி இஸ்லாமியர்களின் உள்ளங்களில் அனுதினமும் மறவாமல் நினைவுபடுத்தப்படக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே உதித்த மாதத்தை நாம் எல்லாம் சந்திக்க இருக்கின்றோம். நபியவர்கள் இந்த பூமியிலே உதிக்கும் பொழுது எப்படி ஆச்சரியங்களும் அபூர்வங்களும் ஏற்பட்டதோ, சாதாரண நிலையிற்கு மாற்றமாக பல்வேறு அற்புதங்கள் நபியவர்கள் பிறக்கும் பொழுது ஏற்பட்டதோ, அதே போன்று நபியவர்கள் இந்த பிறந்த மாதத்தை சந்திக்கும் பொழுது இயல்பாகவே மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் ஏற்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் ஆற்றிய அற்புதங்கள் என்பது ஏராளமானது. சுமார் 10 ஆண்டுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஸ்லிம்களின் சமூக கட்டமைப்பை நபி அவர்கள் உருவாக்கினார்கள். 8 ஆண்டுகளில் அரபுலகில் இஸ்லாமிய குடியரசை நபி அவர்கள் நிறுவினார்கள். உலகில் மதுவை ஒழித்தெடுத்தார்கள், சூதாட்டத்தை விரட்டினார்கள், வட்டியை கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு துரத்தி எடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்களை இழிவுபடுத்தும் என்ற அந்த அடிமைத்தனத்தை நபி அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுகிய ஆண்டுகளில் உலகில் வாழ்ந்திருந்தாலும் பின்னால் வரக்கூடிய எல்லா உம்மத்தினர்களுக்கும் தேவையான எல்லா செயல்பாடுகளையும் அறிவுரைகளையும் நபி அவர்கள் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த இம்மாதத்தில் நபியவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும் அவர்கள் செய்த அற்புதங்களை குறித்தும் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாகவே நபிமார்கள்
சாதாரண மனிதர்களை போன்றவர்கள் அல்ல. மனிதர்களோடு அவர்கள் இணைந்து வாழ்ந்திருந்தாலும் நபிமார்கள் பல்வேறு விதத்தில் மனிதர்களுடைய தன்மைகளை விட்டும் சிறப்புப்படுத்தப்பட்டவர்களாக நபிமார்கள் இருக்கின்றார்கள். தன் கூட்டத்தார்களோடு அவர்கள் மார்க்க பணியை செய்யும் பொழுது பல நேரங்களில் அவர்கள் இவ்வாறு சொல்வார்கள், அனபஷரும் இஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்று நபிமார்கள் தன்னுடைய கூட்டத்தினர்களிடத்தில் பணியிற்காக வேண்டி இவ்வாறு அவர்கள் பயன்படுத்தி இருந்தாலும் அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல. நபிமார்கள் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல. அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பு பெற்றவர்கள் நபிமார்கள். பல்வேறு விதத்திலே மனிதர்களை விட்டும் பிரித்தறியப்பட்டு சிறப்புப்படுத்தப்பட்டவர்கள் நபிமார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்தில், குர்ஆனில் பல்வேறு வசனத்தில் பேசுகின்றார். ஆது சமூக கூட்டத்தினர்கள் எல்லாம் நபிமார்கள் அவர்களிடத்திலே மார்க்க பணியை எடுத்துரைப்பதற்காக வேண்டி செல்வார்கள். மார்க்கத்தினுடைய விஷயங்களை எடுத்துரைக்கும் பொழுது அவர்கள் இவ்வாறு சொல்வார்கள், மந்த இல்லா பஷரும் இஸ்லுனா, நீங்கள் சாதாரண எங்களை போன்ற மனிதர்கள் தானே என்று அவர்கள் கூறிய அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா பல்வேறு வசனங்களை நபிமார்களை நீங்களும் எங்களை போன்ற மனிதர்கள் தான் என்ற வார்த்தையை உபயோகிப்பது என்பது எச்சரிக்கைக்குரிய விஷயமாக இருக்கின்றது, தவறான விஷயமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் பல வசனங்களில் பேசுகின்றார். எனவே நபிமார்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அல்ல. நம்மோடு முந்தைய காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் பல்வேறு விதத்தில் மனிதர்களை விட்டும் சிறப்பு பெற்றவர்களாக நபிமார்கள் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நேரத்திலே கடுமையான காய்ச்சல் ஏற்படுகின்றது. அபூ ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை தொட்டு பார்த்து விட்டு கூறுகின்றார்கள், மா அஷத்துஹா, இன்னும் இவ்வளவு கடுமையான சூடு இருக்கின்றது யா ரசூலல்லாஹ் என்று அபூ ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். நபி அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், இன்னா கஸாலிக யுஅல்லஃபு லனா அல் பலாஹு, பொதுவாகவே நபிமார்களுக்கு சோதனைகளும் துன்பங்களும் ஏராளமாக கொடுக்கப்படும். வயுதஅஃபு லனல் அஜ்ரு, அதற்கு ஏற்றவாறு எங்களுக்கு நாளை மறுமையிலே கூலிகள் என்பது பன்மடங்காக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவ்வுலகிலே நபிமார்களுக்கு சோதனைகள் அதிகமாக கொடுக்கப்படும், அதற்கேற்றவாறு கூலிகள் என்பது பன்மடங்காக நாளை மறுமையிலே வழங்கப்படும். அதே போன்று நபி அவர்கள், நபிமார்கள் நம்மை போன்று சாதாரணமான முறையிலே உறங்கக்கூடியவர்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அருகிலே மலக்குமார்கள் வருகை தந்து இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், இன்னல் ஐன நாயிமத்துன் வல் கல்பு யக்தானி, நபி அவர்கள் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய கண்கள் என்னமோ உறங்குகின்றது, ஆனால் அவர்களுடைய உள்ளம் என்பதை விழித்திருக்கின்றது என்று கூறும் பொழுது உடனே நபி அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், தனாமு ஐனாய வலா யனாமு கல்வி, என்னுடைய கண்கள் உறங்குமே தவிர எந்த நேரத்திலேயும் என்னுடைய உள்ளம் என்பது உறங்காது என்று கூறுகின்றார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் மனிதர்களை விட்டும் பிரித்தறியப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கக்கூடிய அவர்களுக்கு தெரியாத பல்வேறு விஷயங்களை நான் பார்க்கின்றேன், அவர்கள் கேட்காத பல்வேறு விஷயங்களை நான் கேட்கின்றேன். லவ் தஅலமூன மா அஅலமு, நான் எதையெல்லாம் அறிகின்றேனோ அந்த எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அறிந்திருந்தால் லவஹிகுதும் கலீலா, அவர்களுடைய சிரிப்பு என்பது குறைவாக இருக்கும், வலபதைத்தும் கதீரா, அழுகை என்பது அதிகமாக ஆகியிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நபிமார்கள் மனிதர்கள் அறியாத பல்வேறு விஷயங்களை அறியக்கூடியவர்கள், மனிதர்களுக்கு கேட்காத பல்வேறு விஷயங்களை கேட்கக்கூடியவர்கள் நபிமார்கள். நபிமார்களுடைய சிறப்பை குறித்து பேசும் பொழுது நபி அவர்களோட ஹதீஸில் இவ்வாறு கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஜும்ஆ தினத்தன்று என் மீது ஸலவாத்தை அதிகமாக சொல்லுங்கள்.
ஜுமாவினுடைய தினம் ஏற்பட்டால் என் மீது ஸலவாத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்லப்படக்கூடிய ஸலவாத்து என்பது எனக்கு காட்டப்பட்டு கொண்டே இருக்கும், எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும் என்று கேட்கின்றார்கள். நபித்தோழர் மறு கேள்வி நபியர்களிடத்தில் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நீங்களும் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னால் மண்ணோடு இதாகிவிடுவீர்களே, பின்பு எப்படி நாங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் என்று கூறும் பொழுது நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் நசாயி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல் கத் ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல லிசாமல் அன்பியா. அல்லாஹ் தஆலா இந்த பூமியிற்கு தடை விதித்து விட்டான். எதற்கு என்று சொன்னால், நபிமார்களினுடைய உடல்களை உண்ணுவதற்கு, அவர்களுடைய உடல்களை உண்ணுவதற்கு அல்லாஹ் தஆலா பூமியிலே ஹராமாக்கி விட்டான். எனவே நபிமார்கள் பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டாலும் அவர்களுடைய உடலில் எந்த மாற்றமும் ஏற்படாது. நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள் எல்லாம் கபரில் இருந்து எனக்கு காட்டப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உடல்கள் மண்ணிலே மக்கி போவதை போன்று நபிமார்களுடைய உடல்கள் மண்ணிலே மக்கி போவதில்லை. அதிலும் குறிப்பாக மனிதர்களை விட நபிமார்கள் சிறப்பு பெற்றிருந்தாலும் நபிமார்களில் இருக்கக்கூடிய எல்லா நபிகளை விடையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கோணங்களில் பல்வேறு தன்மைகளில் நபி அவர்கள் சிறப்பு பெற்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார், உலகத்தில் பல ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள், ஆனால் அவர்களில் சிலர்களை விட நாம் சிறப்புப்படுத்தி இருக்கின்றோம், உயர்வுபடுத்தி இருக்கின்றோம், அந்தஸ்திலே உயர்த்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆயத்தினுடைய விளக்கு உரையாளர்கள் எழுதும் பொழுது இதை கொண்டு நோக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தி வந்த எல்லா நபிமார்களை விடவும் சிறப்பு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், திருமீதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தி இருந்த நபிமார்களை விட 6 தன்மைகளில் சிறப்பு பெற்றிருக்கின்றார்கள். முந்தைய நபிமார்களுக்கு இல்லாத 6 தன்மைகள் நபி அவர்களுக்கு இருக்கின்றது என்று கூறிவிட்டு இந்த 6 தன்மைகளை கூறுகின்றார்கள். ஜவாமிஉல் கலீம், நபி அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது மிக சுருக்கமானதாக இருக்கும், பெரும் கருத்துக்களை கொண்ட வார்த்தையாக இருக்கும். ஆனால் சுருங்கிய வார்த்தை இருக்கும், பல்வேறு கருத்துக்களை பொதிந்ததாக குறுகிய வார்த்தையில் பேசக்கூடிய பெரும் சக்தி பெற்றவர்கள், ஆற்றல் பெற்றவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நபி அவர்களை பற்றி அவர்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு பார்த்தாலே ஒரு உள்ளத்திலே கண்ணியம் ஏற்படும், ஒரு ருஅபியத் என்பது நபி அவர்களின் மூலமாக கிடைக்கும் என்று கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய இருந்த நபிமார்களுக்கு போரில் கிடைக்கக்கூடிய கனிமத்துகள் என்பது பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படவில்லை, ஆனால் நபி அவர்களுக்கு மாத்திரம்தான் அனுமதிக்கப்பட்டது. அதே போன்று தொழக்கூடிய இடமாக பூமியிலே எந்த இடத்தை வேண்டுமானாலும் தொழுவதற்காக வேண்டி சுத்தமான இடத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு நபியவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. இறுதியாக அவர்கள் கூறும் பொழுது கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களை விட சிறப்பு பெற்றிருக்கின்றார்கள். எது என்று சொன்னால், இறுதி நபியாக இருப்பதுதான் நபியவர்கள் இருக்கக்கூடிய பெரும் சிறப்பாக இருக்கின்றது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாளை மறுமையிலே நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வார்கள். அதிலும் குறிப்பாக நல்ல அமல்கள் செய்த இறைநேசர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள். ஆனால் நாளை மறுமையிலே முதலில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சிபாரிசு என்பது, முதலில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பரிந்துரை என்பது அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் தான், அவர்களுடைய சிபாரிசு தான். நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு கூறுகின்றார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஷுஃபிஅத்தில் மலாயிகத்து வ ஷுஃபிஅன் நபிய்யூன வல் முஃமினூன். நாளை மறுமையிலே பாவம் செய்த அந்த நபர்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் சிபாரிசு செய்வார்கள், நபிமார்கள் சிபாரிசு செய்வார்கள்,
அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்ற முஃமின்கள் சிபாரிசு செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் யாருடைய பரிந்துரையும் முதலில் அங்கீகரிக்க மாட்டான். முதலில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை தான் அல்லாஹ் பரிந்துரை ஏற்றுக்கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் சிபாரிசு செய்வதிலே மற்ற நபிமார்களை விட்டும் தனிச்சிறப்பு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். நாளை மறுமையிலே சுவனத்தினுடைய வாதலை முதலில் தட்டி திறக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாளை மறுமையிலே சுவனத்தினுடைய வாதலிற்கு நான் சென்று கதவை திறக்கும்படி சுவனத்தினுடைய காவலாளியிடத்தில் நான் கூறுவேன். இந்த சுவனத்தினுடைய காவலாளி கூறுவார், மன் அன்த, நீங்கள் யார் என்று கேட்பார். முஹம்மத், நான் தான் முஹம்மது நபி அவர்கள் வந்திருக்கின்றேன் என்று கூறும் பொழுது அந்த காவலாளி இவ்வாறு கூறுவார், பிக உமிர்து லா அஃப்தஹு லி அஹதின் கப்ல, இதற்காக வேண்டிதான் நான் கட்டளையிடப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளேன். முஹம்மது நபி அவர்கள் சொர்க்கத்தின் வாதலை தட்டுவார்கள், அதற்கு பின்புதான் இந்த சுவனத்தினுடைய வாதல் என்பது திறக்கப்பட வேண்டும். அதற்கு முன்னால் எந்த நபர் வருகை தந்தாலும் சுவனத்தினுடைய வாதல் என்பது திறக்கப்படாது. முதலில் சுவனத்தினுடைய வாதலை திறக்கக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்படி நபி அவர்கள் மற்ற நபிமார்களை விட தனிச்சிறப்பு பெற்றவர்களாக நபி அவர்கள் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் பல்வேறு இடங்களில் நபிமார்களை அழைக்கும் பொழுது, நபிமார்களை குறித்து பேசும் பொழுது பேசுவான், யா மூசா, மூசாவே என்று பேசுவான், யா இப்ராஹிம், இப்ராஹிம் நபியே என்று பேசுவான். இப்படி மற்ற நபிமார்களை எல்லாம் அவர்களுடைய பெயர்களை உபயோகப்படுத்தி அல்லாஹ் அழைக்கின்றவன். நபியவர்களை அழைக்கும் பொழுது மாத்திரம் யா ஐயுஹன் நபியு, நபியே, யா ஐயுஹர் ரசூலு, ரசூலே என்று நபியவர்களுடைய பெயரை பயன்படுத்தாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அழைப்பிலும் கூட நபியவர்கள் மற்ற நபிமார்களை விட்டும் சிறப்பு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றான், முந்தைய சமூகத்தில் எல்லாம் அந்த கூட்டத்தினர்கள் செய்யப்படக்கூடிய பாவத்தின் காரணத்தினால், இறை மறுப்பின் காரணத்தினால் அல்லாஹ் ஒரு சில நேரங்களில் அவனுடைய வேதனை என்பது உடனடியாக இறக்கப்படும். சில நேரங்களில் பூமி என்பது மனிதர்களை உள்வாங்கிக் கொள்ளும். இன்னும் சில நேரங்களில் வானத்தினுடைய எரிக்கற்கள் என்பது பொழியப்படும். இன்னும் சில நேரங்களில் சுனாமி, இது போன்ற பிரளயங்கள் ஏற்பட்டு முந்தைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபிமார்களுடைய கூட்டத்தினர்கள் எல்லாம் அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் நபியவர்களுடைய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நபியவர்களின் காரணத்தினால் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனே தண்டனை இறக்கக்கூடியவனாக இல்லை. அல்லாஹ் ஒரு வசனத்தில் கூறுகின்றான், வமா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வ அன்த ஃபீஹிம், அந்த கூட்டத்தினர்களை நாம் தண்டிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், வ அன்த மின்ஹும், நபியவர்களே, வ அன்த ஃபீஹிம், நீங்கள் அந்த கூட்டத்தினர்களிலே வந்து விட்டீர்கள். எனவே அந்த கூட்டத்தினர்களுடைய அதாபை நாங்கள் தூரப்படுத்துகின்றோம், உடனடியாக இருக்கக்கூடிய வேதனையை விட்டும் நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உம்மத்திலே, அவர்களுடைய உம்மத்திலே நாம் இருப்பது என்பது ஆகப்பெரிய சிறப்பு பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இறுதி நபியாக அனுப்பப்பட்டிருப்பது நபியவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. மற்ற நபிமார்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு நபியவர்களுக்கு இருப்பது, இறுதி நபியாக நபிமார்களுடைய தொடரை முடிவு செய்யக்கூடியவர்களாக, நபிமார்களுடைய அந்த தூதுவை எல்லாம் பரிபூர்ணப்படுத்தக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அந்த இறுதி ஹாத்தமுன் நுபுவத்தினுடைய ஒரு முத்திரை என்பது நபி அவர்களுடைய முதுகிலே பதிக்கப்பட்டதாக இருக்கும். உம்மு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்திற்கு என்னுடைய தந்தையோடு செல்வேன். அந்த நேரத்திலே நபி அவர்களோடு
விளையாடுவேன். நபி அவர்களுடைய முதுகில் இருக்கக்கூடிய அந்த முத்திரையை என் கையால் தொட்டு பார்ப்பேன். அந்நேரத்தில் என்னுடைய தந்தை என்னை அழைத்து என்னை கண்டித்தார். நபி அவர்களுடைய முத்திரையை இதுபோன்று விளையாட்டில் பயன்படுத்தக்கூடாது என்று கூறுவார். அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், தஅஹா, உன் பிள்ளையை அப்படியே விட்டுவிடு, அவள் போக்கிலே விட்டுவிடு என்று நபி அவர்கள் அன்பாக என்னிடத்தில் பழகினார்கள் என்று கூறுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இவ்வுலகத்திலே அனுப்பப்பட்டு இருக்கின்றார்கள். அத்தோடு மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களை விட்டும் சிறப்பு பெற்று இருப்பது, உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் நபி அவர்களுடைய வருகையை குறித்து பேசினார்கள். பின்னால் இப்படி ஒரு நபி அவர்கள் வருவார்கள், இறுதி நபியாக இருப்பார்கள், இப்படி ஒரு வேதம் அவர்களுக்கு இறக்கப்படும், அந்த நபி உங்களுடைய காலத்தில் வருகை புரிந்திருந்தால் அவர்களை ஈமான் கொண்டு விடுங்கள், அவர்களை உண்மைப்படுத்தி விடுங்கள் என்று முந்தைய நபிமார்கள் எல்லா நபிமார்களும் நபி அவர்களை குறித்து பேசினார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களை விடவும் பல்வேறு தன்மைகளில் பல்வேறு விதத்தில் சிறப்பு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இம்மாதத்தில் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை குறித்து சிந்திப்பதற்கும் அவர்களுடைய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயல்களிலும் நாம் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேர்காதல் கொண்ட பாசம் கொண்ட உண்மை முஃமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் சிபாரிசையும் பெற்ற முஃமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.